நாம இன்னைக்கு பார்க்க போறது சுடலை மாடனுக்கு தனிநபர் மேல கோபம் எதனால ஏற்படும், அந்த கோபத்துக்கான அறிகுறி என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். அது என்ன தனிநபர் மேல கோபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சுடலை மாடன் கோயிலுக்கு ஒரு 50 வரிகாரர்கள் இல்ல ஒரு 30 வரிகாரங்களும் இருக்காங்க அப்படின்னா, அந்த 30 பேர்ல யாராவது ஒருத்தர் மேல இருக்கலாம், இல்ல 2 பேரா இருக்கலாம். அதாவது ஒரு தனிநபர் மேல நம்ம போன பதிவுல மொத்தமா ஒரு கோயில்ல உள்ள வரிக்காரங்க மொத்த மேல உள்ள கோபம், அதே மாதிரி அவங்க பண்ற தவறுனால சுடலை மாடன் கோபம் ஆகுறதுதான் நம்ம இப்ப பார்த்தோம். அதுக்கான அறிகுறிகளும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆனா இதுல தனிநபர் மேல உள்ள கோபம், அதாவது அவங்க மேல என்ன காரணத்துக்காண்டி சுடலை மாடனுக்கு கோபம் வருது, அதே மாதிரி அவங்களுக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம போன பதிவுல பார்த்த சுடலை மாடன் கோபத்துக்கான அறிகுறிகள் தான் பொதுப்பட வரும். ஆனா இவங்களுக்கு எப்படின்னா, இந்த தனிநபர் மேல கோபம் இருக்க நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இதுல வர்ற எல்லா அறிகுறிகளும் வரும். அது தவிர்த்து வேற அறிகுறிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க கோயிலை சார்ந்தவங்க, அதாவது உங்க வரிக்காரங்க எல்லாருமே ஓரளவு நல்ல வசதியான நிலைமையில இருந்தாலுமே, நீங்க மட்டும் கொஞ்சம் வசதி, அவங்களோட கொஞ்சம் வசதி கம்மியாவும் இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா நோய் நொடி உள்ள வாழ்க்கையில இருப்பீங்க. மற்ற யாருமே அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. வரிக்காரங்க எல்லாருமே ஓரளவு வசதியா இருப்பாங்க. நீங்க மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படின்னா ஏதாவது நோய் நொடிகள் அந்த மாதிரி பிரச்சனைகள் ஊர்ல கூட சொல்லுவாங்க. அந்த கோயிலை சார்ந்த எல்லாருமே நல்லா இருக்குங்க, ஒருத்தன் மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அந்த கோயில எவ்வளவு வரி அந்த கோயில உள்ள எல்லாராலையும் கொடுக்க முடியும், ஆனா அந்த ஒரு ஆளை மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு, அதாவது உடனே அந்த அமௌண்ட் ரெடி ஆகுமா, அந்த மாதிரி சில சில அறிகுறிகள் இருக்கும். இது மூலமா தெரிஞ்சுக்கலாம் சுடலை மாடன் உங்க மேல தனித்துவமா உங்க மேல சுடலை மாடன் கோவத்துல இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நாம இப்ப பார்ப்போம். தனிநபர் மேல கோவங்களுக்கான முதல் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது சுடலை மாடனுக்கு நீங்க பண்றேன்னு இந்த நேர்த்தி கடனை பண்ணாம விட்டுருந்தா உங்க மேல சுடலை மாடன் கோவப்படலாம். இப்ப பண்ணாம விட்டுருக்கு அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு வேண்டுதலுக்கு அதை வச்சிருக்கலாம். அதை நீங்க மறந்துருந்தீங்கன்னா அது வேற. நீங்க மறந்துருந்தீங்கன்னா அது சுடலை மாடன் உங்களுக்கு சில அறிகுறிகள் அந்த மாதிரி உங்க கனவுல கேட்கதோ இல்ல ஒரு சில அறிகுறிகள் ஏதோ கொடுத்து அந்த மாதிரி உங்களுக்கு அதை யாவப்படுத்தி இது பண்ணிடுவாரு. ஆனா மறக்காம இல்ல என்கிட்ட பண வசதி இல்ல, அதை இப்ப என்னத்தை போட்டு பண்ணிக்கிட்டு சுடலை மாடன் அன்னைக்கு அதுக்கு நான் வேண்டினதை கொடுத்தாரு, ஆனா நான் இப்ப கஷ்டத்துல தானே இருக்கேன், அதுக்கு நான் எப்படி பண்ண முடியும், என்னால இப்ப பண வசதி இல்ல அவருக்கு ஏன் அதை பண்ணணும், அதுதான் விஷயம் தான் நல்லபடியா முடிஞ்சிட்டல, இப்ப எனக்கு பல பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் முடிச்சு தராம நான் பழைய பிரச்சனைக்கு மட்டும் எப்படி நான் நேர்த்திக்கடன் கொடுக்க முடியும், அந்த மாதிரி ஒரு சிலர் நினைச்சுக்கிட்டு அந்த நேர்த்திக்கடனை ஒழுங்கா கொடுக்காம இருக்கவங்க மேலயும் சுடலை மாடனுக்கு கோபம் வரும். அடுத்தால இது ரெண்டாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது கோயில் பணத்தை அவங்க எடுக்கிறது தான் ரெண்டாவது காரணம். கோயில் பணத்தை எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அந்த கோயிலோட நிர்வாகத்தை பார்த்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு கோயிலுக்கு சம்பந்தமான ஏதாவது ரூபா அவங்ககிட்ட போய் இருந்திருக்கும், ஆனா அதை அவங்க கோயிலுக்கு கொடுக்காம அவங்களே அவங்களோட சொந்த உபயோகத்துக்கு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி காரணங்களும் இருக்கு. இப்போ கோயில் பணத்தை சாப்பிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவிழா நேரங்கள்ல ஊர்ல அவர் தான் அந்த கோயிலுக்கு நிர்வாகம் எல்லாம் பார்த்துருக்கலாம். ஏதாவது அதுல போலி கணக்குகள் எழுதுறது, இல்ல அவரோட சொந்த யூஸுக்கு பயன்படுத்திட்டு அதை பொது கணக்குல எழுதுறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போதும் சுடலை மாடனுக்கு கண்டிப்பா கோபங்கள் வரும் அந்த தனிப்பட்ட நபர் மேல. அடுத்தல கோயிலோட நிலத்தை அபகரிக்கிறது, அதாவது சுடலை மாடனுக்கு பாத்தியப்பட்ட நிலங்கள் எதுவும் இருந்துன்னா அந்த நிலங்களை அவங்க ஒண்ணு பணத்தொகை எதுவும் கொடுத்து வாங்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு இல்ல அந்த நகை அந்த இடத்த ஏன் இடம் தான் இது கோயிலுக்கு உள்ள இல்லை. ஏன்னா முன்னொரு காலத்துல எப்படின்னா அது பத்திரம் அப்படிங்கிறது எதுலையுமே கிடையாது. அந்த முன்னொரு காலத்துல எப்படி இடத்த முடிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பிக்கை காரணமா, அதாவது இந்த இடத்த நான் கோயிலுக்கு கொடுக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க முன்னோர்கள் யாராட்டும் கொடுத்துருக்கலாம், இல்ல அவங்க முன்னோர்கள்ட்ட கோயில் சார்ந்து ரூபா கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி கோயிலுக்கு கொஞ்சம் இடங்கள் தேவை இருக்கு, அதுக்கு நான் உங்களுக்கு தொகை தந்துருவேன், கோயில் சார்பா நாங்க உங்களுக்கு அமௌண்ட் தந்துருந்தோம், அமௌண்ட் தந்து அந்த இடத்த கோயிலுக்கு நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்கலாம். அது அவங்க முன்னோர்கள் நம்பிக்கை காரணமா எந்த ஒரு எழுத்து மூலமும் எழுதாம சரி அந்த இடம் கோயிலுக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா பிற்காலத்துல, அதாவது அவரோட 2-3 தலைமுறைக்கு அடுத்து அதை பார்க்கும்போது அந்த இடம் அந்த அவங்க தாத்தா பேர்ல இருக்கலாம், ஆனா அது கோயிலுக்கு பாத்தியப்பட்ட இடம். அதையும் தெரிஞ்சுக்கிட்டு அவரு இல்ல அது எங்க தாத்தா பேர்ல தான் இருக்கு, அது ஏன் இடம் தான் அப்படின்னு சொல்லி அந்த கோயில் நிலங்களை அபகரிக்குது. அப்படி இல்லைன்னா கோயில் நிலங்களை விலை கொடுத்து வாங்குது, அதாவது அந்த இடத்துக்கு உரிய தொகையை கொடுத்து வாங்குறாங்க. அப்படி வாங்கினாலுமே அது சுடலை மாடன கோபத்தை தான் உண்டாக்கும். நீங்களே கேட்கலாம், அந்த இடத்துக்கு அவங்க தான் தொகை கொடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தொகை சுடலை மாடனுக்கு மட்டும் இல்ல, வேற எந்த ஒரு தெய்வத்தோட இடத்தினாலும் நீங்க தொகை அந்த இடத்துக்கு உண்டான மதிப்பை கொடுத்து நீங்க வாங்கினாலும் அது வாங்கக்கூடாது. ஏன்னா அது தெய்வத்தோட பொருளை நம்ம எக்காரணத்தை கொண்டும் பணத்தொகையை கொடுத்து நான் வாங்கிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா அது தெய்வத்துக்கான இடம். தெய்வம் கோயில்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த கோயிலுக்கு சம்பந்தமான இடங்கள்லயும் தெய்வங்கள் அந்த அருள் பாலிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நம்பிக்கைகள் இருக்கு. அதனால அந்த மாதிரி கோயில் நிலங்களை நீங்க அபகரிக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அடுத்தால இன்னொரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கோயிலை நீங்க எந்த ஒரு தொந்தரவுமே பண்ணல, ஆனா அந்த கோயிலுக்கு பாத்தியப்பட்ட, அதாவது உங்க வரிக்காரரான உங்களோட சக உறவினரான
யார் ஒருத்தர் மேலேயாவது நீங்க செய்வனையோ இல்ல வேற ஏதாவது மாந்திரிக செயல்கள் எதுவும் செஞ்சாலும் அப்பவும் சுடலை மடன் உங்க மேல கோவப்படும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல 2 விதமான காரணங்களால சுடலை மடன் கோவப்படுது. முதல் காரணமா, நீங்க செய்வனை செஞ்சாலும் சரி, இந்த மாந்திரிக வச்சு எதுவும் பண்ணாலும் சரி, அது முதல்ல சுடலை மடனை தான் போய் பாதிக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்க யார் மேல வச்சீங்களோ அவர் மேல பாதிக்கும். ஏன்னா அந்த சுடலை மடன் தான் உங்களுக்கு குலதெய்வமா இருக்கும்போது எந்த ஒரு செய்வன மாந்திர சக்தி எதா இருந்தாலும் சுடலை மடன்ட்ட, அதாவது அந்த குலதெய்வத்திட்ட போய் அதுக்கப்புறம் தான் நீங்க வைக்க அழுகு போகும். அது ஒரு காரணம். அடுத்து 2வது காரணம், என்னதான் உங்களுக்கு பிடிக்கலனாலும் நீங்க எல்லாருமே சுடலை மடனோட மகன்கள். அதனால யார் மேல யாருக்கு வச்சாலும் அது சுடலை மடனுக்கு கண்டிப்பா அது கோவம் வரும். அது அவரை தான் பாதிக்கு, அதனாலதான் அவர் கோவம் வருது அப்படிங்கிறது இல்லை. அதாவது அவரோட குழந்தைங்களுக்கு நீங்க ஒரு பிரச்சனை கொடுக்கும்போது அவருக்கு கண்டிப்பா கோவம் வரும். இதுவும் ஒரு காரணம். அடுத்தால ஒரு காரணம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோயில் பொருட்களை எடுக்குது. அதாவது கோயில்ல இருக்க சின்ன சின்ன பொருட்களா இருந்தாலும் சரி, ஒரு சாதாரணமாக ஒரு கோயில் கழுவுவதற்கு நீங்க பயன்படுத்த ஒரு குடமா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு வாளி, இல்ல கோயிலுக்குன்னு வச்சிருக்க தாம்பலங்கள், அதாவது ஒரு சின்ன பொருளா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி சின்ன பொருளா இருந்தாலும் அது கோயிலுக்கு பாத்தியப்பட்டது. அந்த பொருட்களை நீங்க உங்களோட சொந்த யூஸுக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு வருது, இல்ல அந்த பொருட்கள் ஏதாவது வித்து அதுல வரத பணத்தை நீங்களே உங்க சொந்த யூஸுக்கு பயன்படுத்தும் போது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போதும் தெய்வத்துக்கு உங்க மேல கோயில் பொருட்கள் எல்லா பொருட்கள் மேலாம் இதுல அடங்கும். ஆனா இந்த உணவுங்க ஒண்ணு மட்டும், உணவு இந்த படையல் விஷயங்கள் அப்படிங்கிற ஒண்ணு மட்டும் இதுல சேராது. ஏன்னா கோயில்ல இருக்க உணவுகள்ல நீங்க எந்த அளவுக்கு வேணாலும் நீங்க சாப்பிடலாம், அதுக்கு எந்த ஒரு தெய்வமும் தடை விதிக்காது. அதே மாதிரி அந்த கோயில்ல உள்ள படையல்கள்ல வைக்கப்படுற வாழைப்பழங்கள், தேங்காய், புண்ணாக்கு, இல்ல கருப்பட்டி, சுருட்டு, சாராயம், கல், இதுல எதனாலும் நீங்க எடுத்து சாப்பிடலாம். ஏன்னா அது தெய்வத்துக்கு படைக்கப்படுது. அந்த தெய்வத்துக்கு படைக்கப்பட்டது அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட தெய்வத்தோட மகன்களாக நாம அதை எடுத்து சாப்பிடும்போது தெய்வம் அதை இன்னும் ரசிச்சு பார்க்கும். ஏன்னா சுடலை மடனுக்கு இந்த சாராயம், கல், இந்த மாதிரி கருப்பட்டி, சுருட்டு எல்லாமே வைப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களை நீங்க எடுத்து ஒரு குடம் முடிஞ்ச பிறவோ இல்ல அந்த பூஜைகள் எல்லாம் முடிஞ்ச பிறவோ அதை நீங்க எடுத்து சாப்பிடும் போதோ இல்ல அதை நீங்க குடிக்கும் போதோ சுடலை மடன் உங்களுக்கு எந்த ஒரு தண்டனையோ எந்த ஒரு இதுவுமே கொடுக்க மாட்டாரு. அவரு ஒரு அழகா நின்று உங்களை ரசிச்சுதான் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா அவருக்கு படைக்கப்பட்ட உணவுகளை அவரோட வரிக்கரல்களை, அதாவது அவரோட மகன்களாக நாம எடுத்து சாப்பிடும்போது அதை ஒரு சந்தோஷமாவும் ஆனந்தமாவும் தான் அதை ஏத்துக்கிடுவாரு. அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதே மாதிரி கோயிலுக்கு வைக்க சாப்பாடா இருந்தாலும் சரி, அன்னதானமா நடந்தாலும் சரி, என்னதான் இருந்தாலும் சரி, அந்த கோயிலுக்குன்னு வச்ச உணவுப் பொருட்கள்ல நீங்க என்ன எடுத்து சாப்பிட்டாலும் அதுல எந்த ஒரு தவறுமே இல்லை. ஆனா அந்த உணவுப் பொருட்களை நீங்க திருட்டுத்தனமா, அதாவது அந்த இப்போ ஒரு சமையல் பண்ணிருக்காங்க கோயில்ல, அதுல ஒரு அரிசி மிச்சம் இருக்கு, ஒரு பருப்பு மிச்சம் இருக்கு, இல்ல இந்த மசாலா பொடி ஐட்டங்கள் எதுவும் மிச்சம் இருக்குன்னா அது கோயிலுக்கு பாத்திப்பட்டது. அதை எதுவும் திருட்டுத்தனமா நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறது இல்ல அதை ஒளிச்சு வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் போதும் அதுவும் சுடலை மடனோட கோவத்துக்கு நீங்க கண்டிப்பா ஆளாவீங்க. அடுத்தல இன்னொன்னு, தனிப்பட்ட நபர் மேல இன்னொரு காரணம் வருதுக்கு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். அது என்ன அப்படி ஒரு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது முதல்ல அவங்க வரி கொடுத்துட்டு தான் இருந்திருப்பாங்க. அவங்க தாத்தா காலத்துல இருந்து, அவங்க அப்பா காலத்துல இருந்து, அவங்க காலத்து வரைக்கும் வரி கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க திடீர்னு ஒரு வெளியூர் ஏதாவது வேலை விஷயமாவோ இல்ல அவங்க வெளியூர்ல போய் நிரந்தரமா இருக்க மாதிரி எதுவும் விஷயங்கள் ஏற்பட்டது அப்படின்னா, அவங்க அப்போ நம்ம வெளியூர் போயிட்டனால இந்த சுடலை நமக்கு தேவையில்லை, இந்த ஊர் மக்கள் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சு உடனே அந்த கோயிலுக்கு கொடுக்கக்கூடிய வரி எல்லாத்தையும் நிப்பாட்டிடுவாங்க. அந்த மாதிரி அவங்க வெளியூருக்கு போன காரணத்தினால அந்த மாதிரி வரிகளை நிப்பாட்டும் போதும் அது சுடலை மடனோட கோவத்துக்கு கண்டிப்பா ஆளாவாங்க. என்னதான் நீங்க உங்களால அந்த கோயில் திருவிழாவுக்கு நீங்க வர முடியல அப்படின்னாலும் அந்த கோயில் திருவிழாவுக்கு வரி தொகை உங்களால கொடுக்க முடியல. அதாவது இப்போ ஒரு சில கோயில்கள்லாம் 2000 3000 இருப்பாங்க. ஒரு சில கோயில்ல ஒரு 10 பேர் 5 பேர் 2 கோயில் கூட கொடுக்க மாதிரி கோயிலா இருந்தா 15,000 20,000 30,000 வரைக்கும் கோயில் கடைக்கு வரி பணம் வைப்பாங்க. அந்த மாதிரி தொகையை உங்களால செலுத்த முடியல, கோயிலுக்கு நான் வரலன்னாலும் சரி, இல்ல நான் வெளியூர்லயே செட்டில் ஆயிட்டேன், என்னால கோயில் கூட எல்லாம் பார்க்க வர முடியாது, அதனால நான் வரி தரல அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சாலும் சரி, இதுல எது பண்ணாலும் சுடலை மடன கோவத்தை நீங்க ஆளாவீங்க. உங்களால கோயில் கடைக்கு நீங்க வர முடியலனாலும் அந்த வரி பணத்தை நீங்க கொடுக்கும்போதோ, அப்படி இல்ல என்னால வரிப்பண தொகை பெருசா இருக்கு, என்னால கொடுக்க முடியல, ஏன்னா என் குடும்பம் ஏற்கனவே கஷ்ட நிலைமையில இருக்கு, அதனால என்னால கொடுக்க முடியல அப்படின்னு நீங்க நினைச்சாலும் அந்த கஷ்டத்துக்கான காரணமே சுடலை மடனோட கோவம் தாங்க. நீங்க புரியாம இருந்து வரி நீங்க கொடுக்காம விடுறதுக்கு பதிலா அந்த கோயிலுக்கா வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு காணிக்க மாதிரி ஏதாவது ஒரு தொகையாவது கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சுடலை மடனோட கோவம் கொஞ்சம் குறையதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க இந்த மாதிரி வரி எதுவும் கொடுக்காம இல்ல அந்த மாதிரி ஒரு தொகை எதுவும் ஒரு காணிக்க மாதிரி கொடுக்காம எதுவும் இருந்தீங்கன்னா அது சுடலை மடன கோவத்தை நீங்க கண்டிப்பா ஆளாவீங்க. அதே மாதிரி நீங்க உள்ளூருக்குள்ளே இருந்தாலும், அதாவது அந்த சுடலை மடன் கோயிலுக்கு பாத்தியப்பட்டவங்க கூட உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஏன்னா நீங்க எல்லாரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஒரு 30 வரிக்காரங்க இருக்க இடத்துல உங்களுக்கு அதுல ஒரு 5 வரிக்காரங்க கூட இல்ல ஒரு மொத்தம் எல்லாரும் கூட உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு வாக்குவாதம், ஒரு சண்டை சச்சரவு, அது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கேஸ் அந்த மாதிரி கூட எதுனாலும் ஆயிருக்கலாம், எவ்வளவு பெரிய பிரச்சனைனாலும் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கனால நீங்க
அவங்களே வேண்டாம், அவங்கள அந்த கோயிலே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்க விலகி வரக்கூடாது. ஏன்னா அது சுடலை மடன் அவங்களுக்கு மட்டுமான தெய்வம் இல்ல, அது உங்களோட குலதெய்வமா இருந்த தெய்வம். அந்த மாதிரி சுடலையை விட்டு நீங்க தூர வரும்போது அதுவும் அதுவும் சுடலை மடனோட கோபத்துக்கான காரணங்கள் ஆயிரும். ஏன்னா என்னதான் உங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் அந்த தெய்வம் எல்லாருக்கும் பொதுவான தெய்வம். அந்த பிரச்சனைக்காண்டி நீங்க அந்த தெய்வத்தை விட்டு தூர வருது அது சுடலை மடனுக்கு அதிகப்படியான கோபங்கள் உண்டாக்கும். அடுத்து இன்னொரு காரணமா, நீங்க வேற ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வத்தை நீங்க வழிபட போயிருக்கலாம். அந்த இஷ்ட தெய்வத்துக்கு வழிபட்ட போனவர் உங்க வாழ்க்கை நல்லா சிறப்பா இருந்தது. சுடலையை வழிபட்டு இருக்கும்போது உங்க வாழ்க்கை சிறப்பா இல்லாம இருக்க வாழ்க்கை அந்த இஷ்ட தெய்வத்தை போய் நீங்க வழிபடும் போது ஏதோ ஒரு அதிசயமா இல்ல அந்த தெய்வத்தோட அருளால கூட நீங்க நல்லா இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம நல்லா இருக்கும். இனிமேல் நமக்கு இந்த சுடலை வேண்டாம், இல்ல நம்ம சுடலை கோயிலுக்கு நம்ம வரி கொடுக்கண்டா அப்படின்னு நினைச்சேன். அந்த மாதிரி சுடலை மடனை ஒதுக்கும் போதும் இஷ்ட தெய்வத்தை தேடி போய்கிட்டு எனக்கு சுடலை மடன் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க இருந்தாலும் உங்களுக்கு சுடலை மடனோட கோபம் உங்க மேல இருக்கும். அடுத்த காரணமா என்னன்னு பாத்தீங்கன்னா, இஷ்ட தெய்வத்தை வேற ஒரு பக்கத்துல போய் வழிபட்டு சுடலை வேண்டாங்கிறது ஒரு கோபமா இருந்தாலும், ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இஷ்ட தெய்வம் எனக்கு இந்த தெய்வம் பிடிக்கும், அதை நம்ம கோயில்ல நான் நிலையம் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி, அதாவது சுடலை மாடன்ட்டே எந்த ஒரு அனுமதியும் வாங்காம, அதாவது அவரோட இஷ்ட தெய்வமான அது எந்த தெய்வமா கூட இருக்கலாம். இப்போ சுடலை மாடன் கோயில் பாத்தீங்கன்னா பொதுவா பேச்சியம்மன், பிரம்மசக்தி அம்மன், சுடலை மாடன், முண்டன் இந்த 4 தெய்வங்களும் தான் இருக்கும். இதை தவிர்த்து அவர் இப்ப புதுசா ஒரு மாரியம்மனையோ இல்ல ஒரு இசைக்கம்மனையோ ஒரு காளியம்மனையோ இல்ல ஒரு கருப்பசாமி, ஒரு சப்பானி மடன், இதுல எந்த சாமியா இருந்தாலும் சரி அவரோட இஷ்ட தெய்வமா ஏதாவது ஒரு தெய்வத்தை அவர் வழிபட்டு இருக்கலாம். அந்த மாதிரி வழிபட்ட தெய்வத்தை நான் கோயில்ல ஒரு நிலையம் கொடுக்க போறேன், அந்த சாமிக்கு பூஜை படையல் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த கோயில்ல நீங்க அந்த உங்களோட இஷ்ட தெய்வத்துக்கு கோயில் கட்டினாலும் அந்த மாதிரி பண்ணும்போதும் சுடலை மடனுக்கு உங்க மேல கோபம் வரும். அடுத்து இன்னொரு காரணமா என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இஷ்ட தெய்வத்தை வணங்குறது வெளியே போய் வணங்கி சுடலை கண்டுக்கிடாம இருக்கிறது ஒரு கோபம். அடுத்தால இஷ்ட தெய்வத்தை உங்களோட சுடலை மடன் கோயில்ல சிலையா உருவாக்குறது ஒரு கோபம். அடுத்தால 3வது ஒரு கோபமா என்ன கோபம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுடலை மடனுக்கு இந்த இஷ்ட தெய்வத்தை அவரு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போன இடத்துலயோ இல்ல ஏதாவது ஒரு தசராவுக்கு மாலை போட்ட இடத்துலயோ இல்ல வேற ஏதாவது ஒரு கோயிலுக்கு விரதம் இருக்கும்போதோ இல்ல வேற ஏதாவது கோயிலுக்கு மாலை போட்டு போகும்போதோ அவர் உடம்புல ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வம் அவர் உடம்புல ஏதாவது ஒரு தெய்வம் வந்திருக்கலாம். அது அவரோட இஷ்ட தெய்வமா தான் இருக்குன்னு கிடையாது. ஏதாவது ஒரு தெய்வம் அவர் போன இடத்துல, அதாவது இப்போ நம்ம இல்ல ஐயப்பனுக்கு மாலை போடும்போது கருப்பசாமி பாட்டு படிக்கும்போது வந்திருந்ததாலும் சரி, இல்ல கொலை செய்ய போகும்போது அங்க ஏதாவது ஒரு தெய்வம் அவரோட உடம்புல வந்திருந்து அந்த தெய்வத்துக்கு உடனே என்னோட உடம்புல இந்த தெய்வம் வந்துட்டு அதனால அந்த தெய்வத்தை நம்ம கோயில்ல நான் கெட்ட போறேன் அப்படின்னு சொல்லி சுடலை மடனுக்கு விருப்பமே இல்லாம, அதாவது சுடலை மடன் அனுமதியே வாங்காம நீங்க அந்த தெய்வத்தை அங்க கோயில் கட்டினாலும் அது சுடலை மடனோட கோபத்துக்கு காரணமா இருக்கும். இதை தவிர்த்து வேற தனிப்பட்ட நபர் மேல சுடலை மடனுக்கு கோவம் வருவதற்கான காரணங்கள் வேற எதுவும் காரணங்கள் இருந்தாலும் அதை கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச காரணங்கள் இதுதான். இதை தவிர்த்து வேற எதுவும் காரணங்கள் இருந்ததுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க.